ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூரியும் பூரி மசாலும் தான். அதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப்பு, உப்பு 1 ஸ்பூன், கடலெண்ணெய் 2 ஸ்பூன், தயிர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி படாமல் அரைச்சி எடுக்கணும். இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் எடுத்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய துண்டு இஞ்சி, கருவேப்பிலை. இதுக்கு தேவை ஒரு தக்காளி தேவை, 3 உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு நீங்கள் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் காஞ்ச உடனே எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. வணங்குற அளவுக்கு எண்ணெய் இருக்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா தக்காளி போடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்ருங்க. அதையும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போது மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு போடுங்க. மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்திக்கலாம். தக்காளி வணங்கும் போதே மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்தா தான் நல்லா வதங்கி வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சுருக்கிற மாவில் நல்லா தண்ணியில் கலக்கிட்டு உள்ளே ஊற்றிடுங்க. அது நல்லா கொதித்து வரட்டும். நீங்கள் தண்ணி ஊற்றிருந்தாலும் அது நல்லா கெட்டியாயிரும். பொட்டுக்கடலை மாவு நல்லா கெட்டி பண்ணி கொடுக்கும் குழம்ப. நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா மல்லித்தலை இல்லை கருவேப்பிலை தலை நல்லா பொடியாக கிள்ளி போட்டு இறக்கி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். சோம்பு சேர்த்திருக்கிறதுனால நல்ல சுவையும் நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த மாவு கலக்கி ஊற்றுனதுனால இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பிணைஞ்சி வச்சுருக்கிற பூரி மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ப்ரெஸ்ஸில் வச்சு அழுத்தி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சா இல்லையான்னு பார்க்குறக்கு ஒரு சின்ன துண்டு உள்ளே போட்டு பாருங்கள். அடியில் ஒட்டாமல் மேலே வந்துருச்சுன்னா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு பூரி 3 பூரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உப்பெல்லாம் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த எண்ணெயோட சூடு கணக்கான சூடாக இருக்குது. அது ஒன்று அதிகமாயிரும், இல்லைன்னா கம்மியாயிரும். அதனால் அந்த 2 3 பூரி போட போட தான் அது சரியாக வரும். இப்போ
இப்போ ரொம்ப சூடு அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு பூரி அமுக்கும் போது சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். ரொம்ப ஹீட் ஆகிறக்கு விட்றாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.